ஜார்டன் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 100 லீக்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஒருத்தர் இருக்காரு, நியூசிலாந்து பிளேயர். அவரு ஜார்டன் ஃபாக்ஸ், ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜார்டன் காக்ஸ்ன்ற பிளேயர் வந்து இப்போ இங்கிலாந்துல வந்து நம்பர் 6 நம்பர் 7ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல ஃபில் செல் மாதிரி பயங்கரமா ஆடக்கூடிய பிளேயரு. நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் போலாம், ஜேமி ஸ்மித் போவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், எஸ்பெஷலி இந்த பென் டெக்கெட் மாதிரி பிளேயர் இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு பேக்கப் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் டிம் ராபின்சன், அவருக்கும் வந்து பயங்கரமான பிட் போக போகுது. கேமரன் கேட் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸே ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜார்ஜ் டங்குக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து they'll go for hard for ஃபைட்டிங், எஸ்பெஷலி அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கார்சிட்டி இருக்கிறதுனால they'll go. இதுதான். அப்புறம் மற்றபடி நோட்டபிள் பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க ஆக்ஷன் லிஸ்ட் விடுறதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா வெஸ்ட் லிஸ்ட்லாம் அனுப்புவாங்க, அதுல அங்க பிளேயர்ஸ் லிஸ்ட் ஆனா மட்டும்தான் they'll go. அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு